வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 65 ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலருடைய லேடர் டயக்ராமை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ போன வீடியோவில் அதற்கான ஹார்ட்வேர், அதாவது அந்த பேனல் போர்டு அண்ட் பிஎல்சி அதனுடைய ஹார்ட்வேர் ஒயரிங்கை பற்றிலாம் நம்ம பார்ட் 64 நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த இதில் அதனுடைய லேடர் டயக்ராமை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். லேடர் டயக்ராம் பேசிக்ஸ் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்போ 8 இன்புட், அந்த 8 இன்புட்டும் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து செலக்டர் சுவிட்சுடைய மேனுவல் மோட் சிக்னல், இன்புட் 2 வந்து ஆட்டோ மோட், இன்புட் 3 ஓவர்லோட் ரிலே, இன்புட் 4 வந்து ஆஃப் புஷ் பட்டன், இன்புட் 5 வந்து ஆன் புஷ் பட்டன், இன்புட் 6 வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கிற சம்புடைய லோ லெவல் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் சென்சார். அடுத்தால இன்புட் 7 வந்து ஓவர் ஹெட் டேங்குடைய லோ லெவல், இன்புட் 8 வந்து ஓவர் ஹெட் டேங்குடைய ஹை லெவல். இதை நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி 3 அவுட்புட் நம்ம அந்த பிஎல்சிலேருந்து எடுத்திருந்தோம். அவுட்புட் 1 வந்து O1, அது வந்து அந்த பம்பை ஆன் பண்ணக்கூடிய பவர் கான்டாக்டருக்குடைய காயிலுக்கான சப்ளை கொடுக்குற மாதிரி. O2 அப்படிங்கிறது ரெட் இண்டிகேட்டர், இது வந்து ஓவர்லோடு ட்ரிப் ஆனால் ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தோம். அடுத்தால க்ரீன் இண்டிகேட்டருக்கு 2 ஸ்டேட்டஸ் உண்டு. ஒன்று வந்து ஆட்டோ மோடு ஆனில் இருந்தால் கண்டினியூவாக இருந்துக்கிட்டு இருக்கும், அந்த பம்ப் ரன்னிங்கில் இருந்தால் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து O3 அப்படிங்கிற அவுட்புட்டை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். இது 3மே ஃபிசிக்கல் அவுட்புட்டு. ஆனால் நம்ம இதில் அது தவிர கண்ட்ரோல் ரிலேஸ் நிறைய பண்ணியிருக்கோம். D1, D2, D3, D4 அப்படின்னு 4 ரிலேஸ் பயன்படுத்தியிருக்கோம். 2 டைமர். இது எல்லாமே விர்ச்சுவல் கண்ட்ரோல் ரிலேஸ் அண்ட் விர்ச்சுவல் டைமர்ஸை நம்ம இதில் பயன்படுத்தியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த D1 எப்படி, D1 அப்படிங்கிறதுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துருவோம். இது வந்து மேனுவல் மோடில், இந்த ரிலே வந்து மேனுவல் மோடில் பிஎல்சி இருக்குது அப்படிங்கிறப்ப ஆன் ஆகிற ரிலே. ஸோ மேனுவல் மோடு என்ன பண்ணும்னா, அதாவது நம்ம நார்மலாக ஒரு டைரக்ட் ஆன் லைன் ஸ்டார்டரை வச்சு இந்த பம்பை ரன் பண்ணோம்னா எப்படி ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி ஒர்க் பண்ணும். ஸோ மேனுவல் மோடில் நம்ம ஆன் புஷ் பட்டனை ஆன் பண்ணினா அந்த பம்பு ஸ்டார்ட் ஆகும், அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆஃப் புஷ் பட்டனை ஆஃப் பண்ணாலோ அல்லது ஓவர்லோட் ரிலே ட்ரிப் ஆனாலோ அந்த பம்பு ஸ்டாப் ஆகும். ஸோ சென்சார்ஸ் இதில் எந்த விதமான ஒர்க்கும் பண்ணாது, சென்சார்ஸ் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டருடைய டயக்ராம் போலவே தான் இருக்கும். இந்த ரங் 1 பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டருடைய ஒயரிங் டயக்ராம். ஆனால் பிஎல்சி லேடர் டயக்ராமில் நம்ம NO/NC பாயிண்ட்ஸை பயன்படுத்துகிறப்ப ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம கன்வென்ஷனல் அந்த ரிலே லாஜிக் ஒயரிங் பண்ணுறப்ப அதில் என்ன பண்ணியிருப்போம்னா, அந்த ஓவர்லோட் ரிலேயுடைய NC பாயிண்ட் வழியாக நம்ம சப்ளை எடுத்திருப்போம். அது மாதிரி ஆஃப் புஷ் பட்டனையும் NC பாயிண்ட்டை பயன்படுத்தியிருப்போம். எதற்காக NC பாயிண்ட் பயன்படுத்துகிறோம்னா, NC பாயிண்டில் ஏதாவது ஒரு காரணத்தை அந்த ஒயரிங் வந்து ஓப்பன் சர்க்கியூட் ஆனால் அந்த பம்பு அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணக்கூடாது. அதற்காக நம்ம NC பாயிண்ட்டை பயன்படுத்தியிருப்போம். ஆன் புஷ் பட்டனை மட்டும் NO பாயிண்ட்டாக நம்ம வச்சுருப்போம். அப்படி அதே மாதிரி தான் நம்ம இந்த பிஎல்சிக்கும் ஒயரிங் பண்ணியிருக்கோம், ஹார்ட்வேர் ஒயரிங். ஆனால் இங்கே பயன்படுத்துகிறப்ப பாருங்கள், அந்த ஓவர்லோட் இன்புட் 3 வந்து NO பயன்படுத்தியிருக்கோம். இன்புட் 4 ஆஃப் புஷ் பட்டனுக்கும் NO தான் பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா எப்போதுமே அதில் சிக்னல் இருக்கிறப்ப அந்த NO வந்து க்ளோஸ் ஆகிருக்கும், அப்படிங்கிறனால NO பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தால ஆன் புஷ் பட்டன் 1 I5ம் அதுக்கு பேரலாக அந்த மேனுவல் ரன் ரிலேயுடைய D1உடைய NO பாயிண்ட்டையும் பயன்படுத்தியிருக்கோம். அந்த NO பாயிண்ட் D1 வந்து ஹோல்டானுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதில் மேலே ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டுமே பார்த்திங்கன்னா செலக்டர் சுவிட்ச் மேனுவலுடைய NO, அதுக்கு சீரீஸாக ஆட்டோவுடைய NC. இது வந்து ஒரு இன்டர்லாக்கிங், சேஃப்டி இன்டர்லாக்கிங் மாதிரி. ஒன்று ஆனில் இருக்கிறப்ப இன்னொரு சிஸ்டம் ஒர்க் பண்ணக்கூடாது, ஆட்டோவில் இருக்கிறப்ப மேனுவல் ஒர்க் பண்ணக்கூடாது, மேனுவலில் இருக்கிறப்ப ஆட்டோ ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இன்டர்லாக்கிங் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தல 2வது ரேங்க் பார்த்தீங்கன்னா, 2வது ரேங்கில் வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் ஆன் ஆகும். அந்த ஆட்டோ மோட் ஆன் அப்படிங்கிற D2ங்கிற ரிலே வந்து ஆன் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஆட்டோ மோடுங்கிற ரிலே ஆன் ஆகிருக்கிறப்ப 3வது D3ங்கிற ரிலே வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா,
அந்த ஆட்டோமேட்டிக் மோடில் பம்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இம்பல்ஸ் கொடுக்குற ஒரு ஆன் புஷ் பட்டன் மாதிரி இந்த D3ங்கிற ரிலேயை நம்ம பயன்படுத்த போகிறோம் ஆட்டோமேட்டிக் மோடில். அதற்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னா, அந்த ஆட்டோ மோடு D2 உடைய NO, அப்புறம் இன்புட் 6 சம்ப் லோ சிக்னலுடைய NO, டேங்க் லோ NO, டேங்க் ஹை NO. ஸோ இன்புட் 7, இன்புட் 8. ஸோ இது எல்லாத்தையும் சீரீஸ் பண்ணி ஒரு ஆன் டிலே டைமர் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த பிஎல்சியுடைய ப்ரோக்ராம் ரன்னிங் ஸ்பீடு வந்து ஸ்கேனிங் ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ சின்ன சின்ன ஒரு எராட்டிக்கால ஒரு சின்ன லெவலில் சிக்னல் வந்தாலும் உடனே இது ஆன் ஆகிடக்கூடாது, டேங்க் லோ ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் டிலே பண்ணி அந்த சிக்னல் கண்டினியூவாக வருதான்னு பார்த்து ஆன் ஆகணும். அதற்காக என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த T1 அப்படிங்கிற 5 செகண்ட் டிலே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிற அந்த லோ லெவல் டிலே கொடுத்துருக்கிற ஒரு டைமருடைய வழியாக அந்த D3ங்கிற டேங்க் லோ இனிஷியேட் பண்ணி விடுற ஆன் பண்ணுறது, அந்த பம்பை ஆன் பண்ணுற ரிலேயை ஆன் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ரிலே ஆன் ஆச்சுன்னா இதில் பாருங்கள், மேலே உள்ள அந்த ஃபஸ்ட்டு ரங்கு மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட. இது வந்து D4 ஆட்டோமேட்டிக் ரன் ரிலே. இதுதான் வந்து பம்பை ஸ்டார்ட் பண்ண போகுது ஆட்டோ மோடில். ஸோ அந்த ரிலேயை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், அதே மாதிரி எல்லாமே சீரிஸாக கொடுத்துட்டு அந்த டேங்க்லோ D3 எப்போ டிலேக்கு அப்புறம் ஆன் ஆகுதோ அப்போ வந்து இந்த ஆட்டோ ரன் மோடு ஆன் ஆயிரும், ஆட்டோ ரன் மோடு ஹோல்ட் ஆன் ஆயிரும். ஸோ இந்த D3 டேங்கில் தண்ணி விழுந்து தண்ணி ஏறின உடனே இந்த D3 ஆஃப் ஆயிரும். ஆனாலும் இந்த பம்ப் வந்து கண்டினியூவாக ஓடிக்கொண்டிருப்பதற்கு இந்த D4 உடைய ஹோல்ட் ஆன் வந்து நமக்கு பயன்படுகிறது. எப்போ அது டேங்க் ஹை லெவல் ரீச் ஆகுதோ அப்போ வந்து அதில் வரக்கூடிய சிக்னல் வந்து கட் ஆயிரும். அந்த சிக்னல் கட் ஆச்சுன்னா இந்த பம்பு ஓடக்கூடாது, ஸ்டாப் ஆயிடணும். அதே மாதிரி ஓவர்லோட் ரிலேயுடைய NO பாயிண்ட்டும் சீரியஸாக சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு D1 ஆன் ஆச்சுன்னா மேனுவலில் அந்த பம்பு ஓடணும், D4 ஆன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கில் அந்த பம்பு ஓடணும். ஸோ அந்த ரெண்டுலேருந்து எடுத்த NO பாயிண்ட்ஸை பேரலாக கொடுத்து ஒரு 0.5 செகண்ட் டிலே வழியாக இந்த டிலேலாம் என்னதுன்னா, பிஎல்சி ஸ்பீடு வெரி ஹை ஸ்பீடில் இருக்கிறனால அதுக்கு ஒரு சின்ன டிலே கொடுத்து அதன் வழியாக அந்த பம்ப் அவுட்புட் 1 வந்து ஆன் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து அந்த பம்ப் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பம்ப் எப்போ ஹை லெவல் ரீச் ஆகுதோ அப்போ அந்த இன்புட் நம்பர் 8 வந்து என்ன பண்ணும், அது வந்து சிக்னல் வந்து அதில் வரக்கூடிய சிக்னல் வந்து கட் ஆயிரும். ஏன்னா அது NC பாயிண்ட்டு. சிக்னல் கட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த NO பாயிண்ட் ஓப்பன் ஆயிரும், இந்த D4 ஸ்டாப் ஆயிரும், பம்பு ஸ்டாப் ஆயிரும். ஸோ மேனுவல் மோடில் ஒரு டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர் மாதிரியும் ஆட்டோமேட்டிக் மோடில் இந்த 3 சென்சாரை பேஸ் பண்ணியும் இது ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ இந்த சம்ப் லோ லெவல் சம்ப் இருக்குல்லவா, கீழே உள்ள தொட்டியில் தண்ணி இல்லாட்டா கூட இந்த பம்ப் வந்து உடனே ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ அடுத்ததாக அவுட்புட் நம்பர் 2க்கு வருவோம். அவுட்புட் நம்பர் 2 நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த ரெட் இண்டிகேட்டர் அது வந்து அரை செகண்ட் ஆன் அரை செகண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதற்கு என்ன பண்ணிக்கணும், இந்த ஓவர்லோட் ரிலேயுடைய NC பாயிண்ட் வழியாக பிஎல்சியில் ஏற்கனவே இந்த மாதிரி பல்ஸ் ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பல்ஸ் ஜென்ரேட்டர் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா P1 அப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷரை நம்ம எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 0.5 செகண்டுக்கு டியூட்டி சைக்கிளில் அது 1 செகண்ட் அதில் 50% டியூட்டி சைக்கிளில் அது ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி உள்ள ஃப்ளாஷர். ஸோ அதன் வழியாக எப்போல்லாம் இந்த ஓவர்லோட் ரிலே ட்ரிப் ஆகுதோ அப்போ பம்பு ஓடாது. அதே சமயத்தில் இந்த ரெட் இண்டிகேட்டர் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கும். ஆப்ரேட்டர் வந்து பார்த்தாங்கன்னா ஓவர்லோடு ட்ரிப் ஆகிருங்கிறத அவங்க அந்த ஃப்ளாஷரை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்க இம்மீடியட்டாக அதற்கான அந்த ஓவர்லோடை சரி பண்ணுறதுக்கான வேலையில் இறங்கலாம். அதே மாதிரி இந்த அவுட்புட் நம்பர் 3 பார்த்தோம், அது வந்து க்ரீன் இண்டிகேட்டர். அதுக்கு வந்து 2 மோடு சொல்லியிருந்தோம். ஒரு மோடு வந்து ஆட்டோமேட்டிக் ஆன், ரெண்டாவது மோடு வந்து பம்ப் ரன்னிங். ஸோ ஆட்டோமேட்டிக் ஆனுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஆட்டோ ரன் ரிலே இருக்குல்ல, D2 ரிலே, இது ஆனில் இருக்கணும். அதே சமயத்தில் பம்ப் ரன்னிங்கில் இல்லாமல் இருக்கணும். அதனால் பம்புடைய NC பாயிண்ட்டும் இதனுடைய NO பாயிண்ட்டும் யூஸ் பண்ணிட்டோம். இதன் வழியாக சீரீஸாக அது கொடுத்துருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக் மோடில் அந்த பேனல் போர்டு இருக்குது. ஆனால் பம்ப் வந்து ஆஃபில் இருக்குன்னா இந்த சிக்னல் வந்து க்ரீன் வந்து கண்டினியூவாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதே இது எப்போ அந்த பம்ப் ஆன் ஆகுதோ, எப்போ இந்த லோ லெவல் டேங்க் லோ லெவல் D3 ஆன் ஆகி இந்த பம்ப் ஸ்டார்ட் ஆகுதோ, ஸ்டார்ட் ஆன உடனே இந்த NC பாயிண்ட் ஓப்பன் ஆயிரும். அந்த NO பாயிண்ட் அதனுடைய NO பாயிண்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். அந்த NO பாயிண்ட் வழியாக இன்னொரு ஃப்ளாஷர் கொடுத்துருக்கோம். அந்த P1ங்கிற ஃப்ளாஷர் மாதிரி P2 அப்படின்னு ஒரு ஃப்ளாஷர் கொடுத்துருக்கோம். அந்த ஃப்ளாஷர் வழியாக இந்த க்ரீன் இண்டிகேட்டர் வந்து
அரை செகண்ட் ஆன் அரை செகண்ட் ஆஃப் அப்படி ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். இதன் மூலமாக பம்ப் ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஆப்ரேட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கடைசி ஃபைனல் ரங்கு வந்து எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு அந்த பிஎல்சிக்கு தெரிவிப்பதற்கான ஒரு லைன். அது வந்து எண்டு ப்ரோக்ராம் லைன். இது வந்து இதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் என்ன செய்யும், சைக்கிள் வந்து மீண்டும் 1வது ரங்குலேருந்து சைக்கிள் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் ஒரு லேடர் டயக்ராம் ரெடி பண்ணுறாங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவில் ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் உடைய ஒரு பிஎல்சி ப்ரோக்ராமிங், அதாவது லேடர் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு HMI அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ், ஒரு டிஸ்பிளே யூனிட்டும் ஒரு பிஎல்சிக்கும் இடையில் எப்படி நம்ம லேடர் ப்ரோக்ராமிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.